ஒரு நாளில் ஒரு கதை. ஹாய் கைஸ், நம்ம எல்லோரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாளில் ஒரு கதை படம் இதோ நம்மளுக்காக. இந்த படம் முழுக்க முழுக்க 5 நண்பர்கள் பற்றிய ஒரு கதை. 5 பேத்துக்கும் 5 கதை இருக்கு. யாருக்கு என்ன கதை, வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தே பார்ப்போம். ரொம்ப ஓட விட்டானுங்களே. சட்டை கட்டி ஃபைட் பண்ணிடுவா. டைம் ஆச்சு, போட்டுரும். பைலட் ஆகலான்னு ஆசைப்பட்டேன், கப்ப காணா போகுது. சரி வக்கீல் ஆகலான்னு பார்த்தா சிமெண்ட போட்டு சாவடிக்கிறானுங்க. போலீஸ் வேணும் இவனுங்களோட. அந்த நேர்ல இருந்தாலே பேச மாட்டேன், இல்ல போன்ல நீங்களே பேசுங்க. போடாச்சா? ஏத்துவான். போட்டாச்சு போட்டாச்சு. ஆடு போட்டாச்சு, மாடு போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டாச்சு துவான். ப்ளீஸ் பி சீரியஸா? ஓகே துவான், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சக்சஸா முடிச்சாச்சு துவான். அடுத்து நீங்க சொல்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் துவான். ஓகே துவான். ஓகே துவான். நவீன் நீங்க? நவீன் பக்கத்துல இருக்காரு துவான். ஓகே, நெக்ஸ்ட் ஆபரேஷன் I'll call you. ஓகே துவான். பை துவான். பை துவான். இந்த ஆளு வேற நேரம் கெட்டத்துல போன் அடிச்சுக்கிட்டு. இங்க நம்ம பாடா போடுறது நம்மளுக்கு தான் தெரியும். அடிச்சாச்சா கிழிச்சாச்சா போட்டாச்சான்னு அவனை தான் போடுறான். அடுத்தங்க ப்ரோ கால் பண்ணுவா, இன்னும் கால் பண்ண காணும். என்ன கத்த போறாலும் ஆமாஜி வீட்டுக்கா? ஏன் இதோ வரேன். சரி ப்ரோ, நான் வீட்டுக்கு குடல் எடுக்க போனோம், நீங்க உங்க வீட்டுல விட்டுறேன். விட்டுருங்க, நான் வேலை பார்த்துட்டு ஓகே. ஹாய்மா. எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க? எத்தனை மணிக்கு வந்திருக்குங்க? சாரிம்மா, ஏஎஸ்பி திடீர்னு எஸ்எம்எல் கொடுத்துரு, முடிச்சுட்டு வரத்துக்குள்ள மணி ஆயிடுச்சுமா. சாரிம்மா, நீ அடுத்த வாட்டி என்ன டைம் என்ன டேட்ல கொடுத்தா அந்த டைம்ல கணக்கா வந்து கூட்டிட்டு பாருமா. இந்த வாட்டி சரி பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லேட் ஆச்சு ரொம்ப, வீட்டுக்கு போகலாம். ஓகே. 2 மணிக்கு நீங்க கிளையன்ட் மீட் பண்ணியானோம். அப்பாயின்மென்ட்லாம் நான் கால் பண்ணி Okay. Hey, come in. Boss, can I have a moment with you? Just a minute. அப்புறம் 8 மணிக்கு வந்துட்டு நீங்க 46 container கண்டிப்பா போய் ஆகணும். Okay, கண்டிப்பா ஆகணும். 46 container போக முடியாது. Why? Container 48 has to go out. But she's saying 46. No, boss, please understand, it's very important. Why? Container number 48. No, you guys have to solve your man. No, please understand. Just. Hold on. Hello? Office வந்துட்டேன். அவசரமா? என்ன கதை? Okay, I'll come in a while, okay? Okay, you guys, you solve out this matter, okay? I have no time for this, okay? Understand? ஹலோ, எங்க இருக்கீங்க? என்கிட்ட போய் சொல்லாதீங்க. எத்தனை தடவை சொல்லிட்டேன் அவனுங்க கூட சேர வேண்டாம். நீ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணாது, உங்களுக்கு இங்க அருள் போச்சு. நான் சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சேருங்க. வரும்போது இந்த வீட்டு கதவை தட்டுங்க, பக்கத்து வீட்டு கதவை தட்டிடாதீங்க. ஜோ போன விஜயம் மணியாச்சு, ஆளாகணும். வரோம். அப்புறம் காசு நல்லா எப்படி போகுது? ஏதா இன்னும் 48 நம்பர் கண்டெய்னர் ஒன்றும் வராமல் இருக்கு. வரலையா?
நான் தான் வரலன்றாங்க. செக் பண்ணுங்க. லிங்க் போல லிங்க் போலையா? புதுசா இருக்கு. இன்னும் 2 நாள்ல வரும். நான் லிங்க் செய்யறோம். செக் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நாள் கூட இருந்தா மார்க்கெட்ல நம்மளுக்கு பேர் இருக்கு. என்ன கொடுத்துக்கூடாது. செக் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நாள்ல வரும். இங்க வெளியே இருக்குண்டா. டிரான்ஸ்போர்ட் இல்லையா? கார் எப்படிங்க? அவர்கிட்ட சொல்லு. இன்னும் 2 நாள்ல வரும். இந்தா கூட்டத்தில் கூப்பிடுறாங்க. நான் வெளியே போற வேலை இருக்கு எனக்கு. வச்சானா என்ன பண்ணுங்க, காடி எடுத்துட்டு போயிட்டு 100 இருக்கு காடியில இறக்கிருங்க. இறக்கிட்டு கலந்துருங்க. நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு நீங்க நேரம் என்ன பண்ணுங்க, போட்டு வந்துருங்க. ஓகே, இன்னும் 2 நாள்ல வரோம். ஓகே. சொல்டா. என்னது காசு ஏற்றிட்டு வீட்டுக்கு வரணுமா? ஏன் என்ன கதை? குட் நியூஸா பேட் நியூஸா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் காசுக்கு ஃபோன் அடிச்சுட்டு அவன் எங்கே இருக்கான பார்த்துட்டு அவனுக்கு ஏற்றி நேரம் நான் வீட்டுக்கு வரேன்ப்ப. ஓகேவா? ஓகே பை. ஹலோ மச்சி. ஹலோ ஜிபி. காசு ரமேஷ் ப்ரோ. அங்கே கனவு விஷயம் ஒன்று மாட்டி. குட் நியூஸ் தான். வாங்க, வெயிட் பண்ணுறேன். நான் கதை வர சொல்லி குட் நியூஸ் டே. என்னடா கதை சொன்னேன்? ஒரு வழியா எல்லாம் ஒரே நேரத்தில் வந்துட்டீங்க. மச்சி என்ன ஸ்டோரி சொல்லி? செம்ம சந்தோஷமா இருக்கு மச்சி. என்ன கதை? என்னோட கனவு நிறைவேறும். என்ன கனவு? ஆல்பம் செய்யணும்னு சொல்லியிருக்கனால சவுத்தனம் ப்ரொடக்ஷன் சான்ஸ் கொடுத்துருக்கேன். சாவடி மேன் சல்தே ஜபுனா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு லிக்கர் அடிக்க மாட்டேன். பீர் வாங்கி தரோம் நாங்க. உங்க ஸ்பான்சரா? பீர் எங்க ஸ்பான்சர், லிக்கர் உங்க ஸ்பான்சர். மஜாவா? மஜா ஓகே. சரி மச்சி, அப்படியே நீயும் அங்க போயிட்டு டியூன்ல போடுறோம். ஓகே. எடுத்துக்கோ. Just my goal. அப்புறம் சிவா, இனிமே வானத்துக்கும் பூமிக்கும் பாய்வ ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஆர்டிஸ்ட் நீங்க எடுத்தீங்க. ப்ரோ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? எங்க இருந்து ப்ரோ வரீங்க நீங்களா? ப்ரோ டோன்ட் வரி ப்ரோ, உங்க ஆல்பம்க்கு 2,600 ப்ரோ நாங்க ஸ்பான்சர் பண்றோம். ஆமா, உனக்கு தான் அங்க இருந்து டிர்மாலாம் கிடைக்கும். எஸ்ஸா மை. அவன் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிர்மா எங்கேயும் எடுக்கிறானே. நீங்களா? அவங்க பெருசுங்கோ. ஆமா, அவன்கிட்ட கேக்குறேன் நினைச்சேன். எங்க அவனோட அந்த நகைலாம்? ப்ரோ அது இல்ல ப்ரோ. ப்ரோ அது உன்னாட இல்லையா? போட்டு சீனா போட்டுக்கிறியா? ப்ரோ உங்க டாக்ஸிங்க ப்ரோ. டாக்ஸி. மசராத்தி. அல்லாமா. காசு மாமாக்கே காசு குடுக்குறீங்களா? Okay, one more round, guys. அப்புறம் எப்ப ஷார்ட்ஸ் வெளியாகுது? ஷார்ட்ஸா? அது சிங்கிள் ஷாட். ஆமா. ஏன் கொல்லப்படுற? அதான் நாங்களாம் இருக்குமா கூட எப்போதுமே. ஒரு பாட்டு பாடுவோமா முஸ்தபா? நான் போடுறேன் டியூனு. வர ஆள கூட அப்படியே ஓடி போயிருப்போம். சிங்கப்பூர். 1 2 3 முஸ்தபா முஸ்தபா
அவன் பாட்டு செஞ்சு வரட்டும் கொஞ்சம் முன்னாடி நம்ம அவனை கொண்டு வீணாக்கிற போறோம். ஓகே கைஸ், நம்மளுக்கும் டைம் ஆயிடுச்சு. மத்தியானம் உட்காந்துருக்கோம். ஓகேவா, இன்னும் ஒரு 10 கேன் இருக்கும். அது பண்ணல விடு விடு விடு. நீங்க பரவாயில்ல, காசு மாமா சூர்யா வந்தாலும் நிலா வந்தாலும் காசை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. தெரியுமா? அப்புறம் சில பேர்த்துக்கு முதல்ல கால் வந்துருச்சு. ஞாபகம் வருது. ஓகே 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 ஓகே. பேசா ப்ரோ, உங்களுக்கு இந்த கதை தானே. பேபி குட்டி நான் உட்காந்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. மறந்துடாதீங்க. நம்ம வெடிப்போம். எடுத்துட்டு வந்து சரி. இதெல்லாம் அடிச்சுமா டைட்டில் கார்டுல கீழே போடுவீங்களா இல்லையா? காசு போட்டு வந்துருவாங்க. மறக்காம கீழே போட்டுருங்க. தண்ணி அடிப்பது உடலுக்கு கேடு. தண்ணி அடிச்சா உடம்புக்கு மட்டும் கேடுறது இல்ல, எல்லாத்துக்கும் கேடு. ஓகே. ஓடானுங்க, சுட்டானுங்க, சண்டை போட்டானுங்க, உட்காந்து தண்ணி அடிச்சாங்க, படம் முடிஞ்சுன்னு கேட்டாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல தானே? எனக்கும் ஒன்னும் புரியல. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு நாள் ஒரு கதையோட இன்ட்ரோங்க. பார்ட் 2 கமிங் சூன்.